லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மும்பையில் வெற்றி கொண்டாட்டத்திற்காக T20 இந்திய வீரர்கள் தற்போது வான்கடே மைதானத்தில் நடக்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விவரங்களை சொல்லுங்கள். சக்தி, ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் இன்று காலை முதல் காத்திருந்த அந்த தருணம் தற்போது வந்திருக்கிறது. உலக கோப்பையுடன் வெற்றி பயணமாக இந்த கோப்பையுடன் வான்கடேவை சுற்றி இருக்கக்கூடிய மரைன் டிரைவ் பகுதியில் திறந்தவெளி பேருந்து மூலமாக கோப்பையுடன் இந்திய வீரர்கள் பயணம் செய்ய லட்சக்கணக்கான ரசிகர்கள் அந்த சாலை முழுவதும் காத்திருந்து அவர்களை வரவேற்பதற்காக காத்திருக்கிறார்கள். டெல்லியிலிருந்து புறப்பட்ட இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தற்போது மும்பை வந்தடைந்திருக்கிறார்கள். மும்பையில் அவர்கள் வந்த விமானத்திற்கு விமான நிலையத்தில் ஏற்கனவே அந்த விமானம் முழுவதும் தண்ணீர் பாய்ச்சி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு என்பது வரவேற்கப்பட்டது. தற்போது விமான நிலையம் வந்தடைந்தவுடன் விமான நிலையம் வெளியேவே பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவர்களை பார்ப்பதற்காக கூடி நின்று அவர்களை தொடர்ந்து வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. லட்சக்கணக்கான ரசிகர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய எண்ண ஓட்டமாக இந்த உலக கோப்பை கனவு என்பது இருந்தது. 13 ஆண்டுகளாக உலக கோப்பையை இந்தியா எப்படி வெல்லும், எப்போது வெல்லும் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்து 4 நாட்கள் ஆகியிருந்தாலும் கூட தற்போது வரை இந்த வீரர்களை வரவேற்பதற்கான உற்சாகம் என்பது ரசிகர்கள் மத்தியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த ராலிக்கு இரவில் நடைபெறும் என தெரிவித்தாலும் கூட காலை முழுவதும் தொடர்ந்து ரசிகர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து புறப்பட்டு தற்போது அந்த மெரைன் டிரைவ் பகுதி முழுவதுமாக காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ரசிகர்கள் தங்களுடைய வீரர்களை, தங்களுடைய கனவு நாயகர்களை பார்ப்பதற்காக தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே டீம் இந்தியா சாம்பியன்ஸ் என்ற புதிய ஜெர்சியை அணிந்திருக்கிறார்கள். அதில் 2 ஸ்டார்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை உலக கோப்பையை வெல்கிறோமோ அத்தனை ஸ்டார்கள் என்பது அந்த ஜெர்சியில பொறிக்கப்படும். அந்த வகையில புதிய ஜெர்சி இதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய ஜெர்சியை அணிந்து உலக கோப்பையுடன் தொடர்ந்து அவர்கள் அந்த பயணத்தை தொடங்கி வான்கடே மைதானத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரசிகர்கள் மரைன் டிரைவ்ல காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ரசிகர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதர்ச நாயகர்களை பார்ப்பதற்காக, கிரிக்கெட் என்பது ஒரு மதம் என இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்குமே தெரியும். அதனை தற்போது நம்ம கண் முன்னால பார்க்க முடியுது. ஒவ்வொரு ரசிகர்களும் எப்படி கால் கடக்க அந்த சாலை முழுவதும் அவர்கள் செல்லக்கூடிய பேருந்து கூட அவர்களை அழைத்து செல்வதற்கு வருவதற்கு பாதி வழியிலே சிக்கி இருக்கிறது. அது போலீசார் கடினப்பட்டு ரசிகர்களை விரட்டி வெளியே அழைத்து வந்திருக்கிறார்கள். மாலை 6 மணி வரை திறந்திருக்கும் என கூறப்பட்ட வான்கடே மைதானம் 4 மணிக்கே மூடப்பட வேண்டிய சூழல் அளவுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் என்பது கூடியிருக்கிறது. 1983ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற போது மும்பையில் எவ்வாறு கூட்டம் கூடியதோ, 2007ஆம் ஆண்டு உலக கோப்பையை வென்ற போது எவ்வாறு கூட்டம் கூடியதோ அதே ஒரு கூட்டம் தற்போது 2024லும் இந்தியா கிரிக்கெட் அணியை வரவேற்பதற்காக கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ரோஹித் சர்மா தலைமையிலான ஒரு இந்திய அணி தற்போது மீண்டும் இந்தியாவிற்கான உலக கோப்பையை வென்று தற்போது ரசிகர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் கூடிய கிரிக்கெட் அணி தற்போது பலம் வாய்ந்த அணியாக ஒரு புறம் உருவாயிருந்தாலும் கூட சர்வதேச அளவில், பொருளாதார அளவில்
இந்திய அணி ஒரு பலம் வாய்ந்த அணியாக, இந்திய கிரிக்கெட் சங்கம் ஒரு பலம் வாய்ந்த சங்கமாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக ரசிகர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த உலகக்கோப்பையை ரசிகர்களுடன் கொண்டாடுவதற்காக இந்திய அணி தற்போது தயாராகி வருகிறது. அந்த காட்சியில நம்மால பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்த ரசிகர்களும் வான்கடையை சுற்றி ரசிகர்கள் எப்படியாவது வீரர்களை பார்த்துவிட முடியாதா என காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளும், மழையிலும் கூட அந்த கூட்டம் என்பது கலையவில்லை. தற்போது மும்பைக்கு கிரிக்கெட் வீரர்கள் அனைவருமே வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மணித்துளிகள்ல மும்பை விமான நிலையத்திலிருந்து சென்று அந்த திறந்தவெளி பேருந்து மூலமாக புறப்பட்டு தொடர்ந்து அந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் அந்த வாகனம் செல்ல இருக்கிறது. அதன் பின்பு வான்கடை மைதானத்தில் நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. சரியாக 8 மணி முதல் 8:30 மணிக்கு முன்பாக இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கான திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.